இப்போ வந்து இந்த போன்ஸ்ல நம்மளுக்கு ஆர்ம்ஸ்ல ஃபோர் ஆர்ம் இருக்கு. அதே நம்ம ஆர்ம்ஸ்ல ஹியூமரஸ் போன் இருக்கு. ஃபோர் ஆர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேட்டரலி இந்த அவுட்டர் சைடுல நம்மளுக்கு இப்படி வச்சுக்கோங்கன்னா இந்த ஓகே நம்ம அவுட்டர் சைடுல வந்து நம்மளுக்கு ரேடியஸ் அண்ட் அல்லாம் ஓகேவா. அவங்க அதான் டி வந்து ரேடியஸ், இ வந்து அல்லாம். அந்த ஏ பாருங்களேன், இந்த ஏ வந்து இட் இஸ் இது காலர் போன் குறிக்குதா இல்ல ஸ்கேப்புலாவை குறிக்குதா? ஏ ஏ கிளாவிக்கல். இந்த இது தெரியுதுங்களா, ஒரு மாதிரி இந்த ஷேப்ல ஒரு போன். இது ரெண்டு பக்கமே இருக்கு ஓகேவா. இது காலர் போன், இந்த இந்த போன் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு தொட்டு பாருங்க, ஒரு போன் மாதிரி இந்த இந்த ஷேப்ல ஒரு எஸ் ஷேப் போன் இருக்கும். இட் இஸ் காலர் போன். இட் இஸ் கால்டு கிளாவிக்கல் ஓகேவா. ஏ இஸ் நத்திங் பட் கிளாவிக்கல். ஓகே. பி பி வந்து பாருங்க, இது வந்து டார்சல் போனை குறிக்குது. அதாவது பின்பக்கமா ஒரு போன் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரெண்டு பக்கம் ட்ரையாங்கிள் ஷேப்டு போன், ரெண்டு பக்கம் ரெண்டு நம்ம பேக்ல இருக்கும். அதுக்கு பேர் இட் இஸ் கால்டு விங் ஷேப்ல இருக்கும். இட் இஸ் கால்டு ஸ்கேப்புலா. இட் இஸ் கால்டு ஸ்கேப்புலா. ஸோ ஏ இஸ் கிளாவிக்கல், பி ஸ்கேப்புலா. ஏ கிளாவிக்கல், பி ஸ்கேப்புலா. நீங்க இந்த ரெண்டு இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டக்குனு செக் பண்ணிக்கோங்க. சி ஹியூமரஸ், பி ரேடியஸ்னா ஓகே. ஓகே, ஆப்ஷன் ஏ. Question: the pectoral and pelvic girdles, and the bones of limb form. Okay, இது என்னன்னா இப்போ நம்ம skeletal சிஸ்டமே ரெண்டா பிரிச்சுக்கலாம். skeletal சிஸ்டம் வந்து ரெண்டா பிரிக்கலாம். that is axial and appendicular. ஓகேவா. ஆக்சியல்ல வந்து இந்த சென்ட்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஹெட் ஸ்கல்ல இருந்து நம்மளோட காக்சிக்ஸ் அந்த ஹிப் போன் அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சென்ட்ரல் பார்ட்ல மட்டும் இருக்கிறது வந்து ஆக்சியல். இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய போன்ஸ் மட்டும் ஆக்சிஸ் ஸ்கெலிட்டன்ல வரும். லைக் ஸ்கல்லு எல்லாமே, ஸ்கல்லு, வெர்டிப்ரா, ஸ்டெர்னம், ரிப்ஸ், அப்படியே லைனா வந்தீங்கன்னா அப்படி ஸ்கல்லு, வெர்டிப்ரா, தென் ஸ்டெர்னம், ரிப்ஸ். அப்படி கீழே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த லம்பர் வெர்டிப்ரே அதெல்லாம் வரும். அப்புறம் சாக்கரம், கொக்கிஜெல் போன்ஸ் அதெல்லாம் ஃபியூஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்ல வரும். பெர்பெண்டிகுலர்ல நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால், லிம்ஸ் அண்ட் கிரிடில்ஸ், ரெண்டு கிரிடில்ஸ். ஒரு பெக்டோரல் கிரிடில் இங்க இருக்குது. பெக்டோரல் கிர்டில் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் பிடிக்கக்கூடிய ஒரு திங்ஸ், அதான் கிர்டில் சொல்லுவோம், கிர்டில்ஸ். இது வந்து பெக்டோரல் கிர்டில். ஹிப் போன்ல இருந்து அந்த தை ஹிப் ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெல்விக் கிர்டில். பெல்விக் ரீஜனாலே நம்ம அந்த கீழே ஹிப் ரீஜன்லாம் சொல்லுவாங்களா, அது இந்த ரெண்டு கிர்டில்ஸ். அதுக்கடுத்து ரெண்டு அப்பர் லிம்பு, ரெண்டு லோவர் லிம்பு, ரெண்டு டூ கை ரெண்டு கால், அதுதான் வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல வரும் ஓகேவா. லிம்ஸ் அண்ட் கிர்டில்ஸ்ல இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பெக்டோர் கிர்டில், பெல்விக் கிர்டில், போன்ஸ் ஆஃப் லிம்பு. அப்போ ரெண்டு லிம்புமே என்ன எது கீழே வரும்? இட் should be common to the appendicular skeletal, that is option B. Next question: which of the following is correct about clavicle? clavicle என்ன, காலர் போன். இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, காலர் போன், அதுதான் clavicle. ஸோ இட் இஸ் known as காலர் போன். எஸ், இது காலர் போன் தான். லாங் போன், இட் இஸ் அ லாங் போன் தான். இது வந்து இப்படி இட் வில் பி லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லாங் போன் தான், ஃபிளாட் போன் இல்லை, லாங் போன் தான். தென் ஜஸ்ட் டூ கர்வச்சர்ஸ். ஒரு நம்ம இது கிளாவிக்கல் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு அவுட்டர் கர்வச்சர் ஒன்று இருக்கும், பேக் சைடில் வென்டில ஒரு கர்வச்சர் இருக்கும். எஸ் ஷேப்டு இல்லைங்களா, ஒரு ஒரு எஸ்ல பாருங்க, ரெண்டு கர்வச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு கர்வச்சர், இது ஒரு கர்வச்சர். அந்த மாதிரி அதே ஷேப்ல நமக்கு ரெண்டு கர்வச்சர்ஸ் வந்து கிளாவிக்கல்ல இருக்கும். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல் கரெக்ட், ஆப்ஷன் டி. பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ஸ் கேன் பி சீன் இன். பால் அண்ட் சாக்கெட்னா என்ன? உங்களுக்கு வந்து அந்த ஒரு போன் பால் மாதிரி இருக்கணும், ஒரு சாக்கெட். இதுதான் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஓகேவா. அது வந்து அந்த மாதிரி ஜாயின்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. விரிஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல, இது வந்து விரிஸ்ட்ல வந்து பால் அண்ட் சாக்கெட் மாதிரி எதுவும் இல்லை. ஃபிங்கர்ஸ்லையும் இல்லை. நெக் அந்த நெக்லையும் நம்மளுக்கு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்காது. அந்த ஷோல்டர்ஸ், மெயின்லி இந்த ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹியூமரஸ் போன். இப்போ இது வந்து ஹியூமரஸ் போன் வச்சுப்பாங்க. இது ஒரு பால். பெக்டோரல் கிர்டில், நம்மளுடைய ஸ்கேப்புலா இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கேப்புலா ட்ரையாங்குலர் போன் மாதிரி இல்லையா, அது இடத்துல நம்மளுக்கு வில் பி ஹேவிங் ஏ சாக்கெட். இப்போ அது அந்த இடத்துல இந்த இந்த சாக்கெட்ல
இந்த பால் போயிட்டு அட்டாச் ஆகி இது கூட இது வந்து ஆர்டிகுலேட் ஆகும் நம்ம கை மூமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. அதாவது ஷோல்டர்ஸ்ல நம்ம பாலன்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, என்ன ஜாயிண்ட் அது ஹியூமரஸ் போன் வந்து ஸ்கேப்புலா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் தான். ஓகேவா? தி ஜாயிண்ட் பிட்வீன் தி கார்பல் போன்ஸ் அண்ட் டார்சல் போன்ஸ் இஸ். கார்பல் போன்ஸ்னா என்ன, டார்சல்னா என்ன? கார்பல் போன்ஸ்னா தே ஆர் டோட்டலி 18 நம்பர் இல்லையா? கார்பல்ஸ் 18 நம்பர். இந்த இடத்துல விரிஸ்ட்ல இருக்கிற ஒரு 8 போன்ஸ் கார்பல்ஸ் இருக்கும். அண்ட் டார்சல்ஸ் அப்படின்னா ஆங்கிள் இருக்கக்கூடிய, ஓகேவா? ஆங்கிள் இருக்கும். டார்சல்ஸ் எல்லாமே ஆங்கிள் ஜாயிண்ட், ஆங்கிள் ரீஜன்ல இருக்கக்கூடிய போன்ஸ் தான் டார்சல் போன்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம அவங்க வந்து. இட் இஸ் கால் கிளைடிங் ஜாயிண்ட். எஸ், இட் இஸ் கால் கிளைடிங் ஜாயிண்ட். பாலன்ஸ் சாக்கெட் கிடையாது. அந்த தென் ஹிஞ்சு கிடையாது. ஹிஞ்சு வந்து நீ ஜாயின்ஸ்ல எல்போ ஜாயின்ஸ் இருக்கும். சேடல் ஜாயிண்ட் வந்து ஒரே ஜாயிண்ட். சேடல் எங்க இருக்கும்? பிட்வீன் தி டம்பிள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் தான். ஓகேவா? இந்த டம்பிள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் சேடல் ஜாயிண்ட் சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் should be ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following pairs is correctly matched? Okay, hinge joint between vertebrae. Between vertebrae hinge joint கிடையாது. Sorry, between vertebrae it is not hinge joint. Gliding joint between zygophysis of the successive vertebrae. இதுவும் between vertebrae சொல்றாங்க, gliding joint கிடையாது. Cartilaginous joints between carpals. Carpals tarsus இப்பதான் மேல பார்த்தோம். It is a gliding joint. ஓகேவா? Fibrous joints, flat skull bones, fibrous joints இருக்கும். நம்ம ஸ்கல் போன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இஃப் யூ டேக் அ ஸ்கல், நம்ம ஃபியூச்சர்ஸ் மாதிரி சில இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அது நீங்கள் ஸ்கல் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அந்த ஸ்கல்ல டிஃப்ரெண்ட் ரீஜனு ரொம்ப திக் ஃபிபர்ஸாக ஜாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்கல் போன்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். மூமெண்ட் ஜீரோ மூமெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஃபிபர்ஸ் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸ்கல் போன்ஸில் இருக்கும். ஸோ கரெக்டிவ் மேட்ச் இஸ் ஆப்ஷன் டி. மயஸ்தீனியா கிராவிஸ். மயஸ்தீனியா கிராவிஸ்ங்கிறது என்ன? மயஸ்தீனியா கிராவிஸ் இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேவா? ரொம்ப ஆட்டோ இம்யூன் டிசீஸ். எது அஃபெக்ட் பண்ணுது? இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் வில் ரைட். மெயின் திங் இஸ் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன். ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் மெயின்லி நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் அஃபெக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் ஆட்டோமியூனில். ஆட்டோமியூன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புக்கு கூட இம்யூனிட்டியே நம்ம உடம்பே அட்டாக் பண்ணுது. செல்ஃப் இம்யூன் செல்ஸ் அட்டாக் தி செல்ஃப் செல்ஸ் நம்ம உடம்பே அட்டாக் பண்ணோம். அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்றது. ஃபர்ஸ்ட் எட்டாலஜி காஸ்ட் வந்து அன்னோன் தான். செகண்டரி ஏதாவது ட்ரக்ஸ்னால வரலாம். அப்படி ஏதாவது ஒரு அன்னோன், இப்போ அன்னோன் டிசீஸ் தான் இருக்கு. சில பேருக்கு அது வரும். ஓகே, என்எம் ஜங்ஷன், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல நம்மளுக்கு அசில் குனில் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அந்த இட் வில் பி அந்த ரெசப்டாஸ் வந்து பிளாக்டாக இருக்கிறதால அசில் குனிலால் ஆக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், இன்னொரு ஃபெட்டிக், வீக்கனிங், பேரலிசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் இருக்கலாம். ஓகேவா? மெத்தட் ஆப்ஷன் பார்த்துலாம். ப்ராக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் மோஸ்ட்லி டியூ டு ஜெனடிக் டிசார்டர். ஜெனடிக் டிசார்டர் கிடையாது, இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, ராபிட் ஸ்பாசம்ஸ் இன் மசில்ஸ் டியூ டு லோ கால்சியம், இது டெட்டானையோட சிம்டம்ஸ். ஓகே, லோ கால்சியம்னால டெட்டானை ஸ்பாசம், டெட்டானை இது கிடையாது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், rheumatoid arthritis. So autoimmune neuromuscular junction, that is myasthenia gravis. Okay, option A. Match the following. Fast muscle fibers, small muscle fibers அதெல்லாம் இருக்கு. Slow muscle fibers. ஃபாஸ்ட் muscle fibers அப்படின்னா அட்லீஸ்ட் மயோக்ளோபின்ஸ் ரெட் கலர் இருக்குல்ல, அதெல்லாமே ஃபாஸ்ட்டாக மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணால் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஸ்லோ மசில் ஃபைபர்ஸ் பி ஆக்டின் திங், ஆக்டின் ஃபிலமெண்ட். G பாருங்க, sarcomere. Sarcomere is the contractile unit. Okay, D is contractile unit. C actin filaments should be I band. நம்ம I band A band இருக்குல்ல, ஐசோட்ரோபிக் பேண்ட்ல, ஆனசோட்ரோபிக் பேண்ட்ல ஆக்டின் இருக்கும், மயோசின் இருக்கும். பட் நம்மளோட ஐ பேண்ட், ஐசோட்ரோபிக் பேண்ட்ல அதான் பேர்ல ஐசோட்ரோபிக். ஐசோ மீன்ஸ் சேம், சேம் திங் இல்லை, சேம்னா ஒரு ஆக்டின் மட்டும் இருக்கும். அதே ஆனசோட்ரோபிக்னா நாட் சேம், டிஃப்ரெண்ட். மயோசின் இருக்கும், ஆக்டின் இருக்கும். ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட்னா ஐ பேண்ட், ஐசோட்ரோபிக் பேண்ட்னா டூ சி. தென் ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸ். ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸ் இஸ் மயோக்ளோபின். ஓகே, லாக்டிக் ஸ்லோ மசில் ஃபைபர்ஸ், நம்ம இதில் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், அதனால பெயின் வரும். ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் ஸ்லோ மசில் ஃபைபர்ஸில் வந்து
அதுதான். 1 மினிட், 1 மினிட். ஓகே. But which one of the following is showing the correct sequential order of vertebrae in the vertebral column of human beings? Which of the following is showing the correct sequence of vertebrae? அதாவது vertebral column human being இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹெட்ல இருந்து நெக் அந்த cervical vertebrae வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, பேஸ் ஆஃப் ஸ்கல் வந்து ஸ்டார்ட் ஆகி டில் சாக்கரம் கொக்கிஜியல் அது வரையும் இருக்கும் நம்மளுக்கு. அதுல இருந்து அந்த கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய cervical vertebrae. ஓகே, cervical vertebrae ஃபர்ஸ்ட் இருக்கும். அண்ட் தென் மொத்தமா நம்மகிட்ட வந்து இப்போ 27 பேர்ஸ், ஓகேவா? 27 பேர்ஸ்ல வந்து 27 பேர்ஸ் இருக்கும் வெர்டிபிரஸ் மொத்தமா. ஸோ 26 27 27 26 பேர்ஸ். ஓகே, 26 பேர்ஸ் வெர்டிபிரஸ் நம்ம உடம்புல இருக்கு. சர்க்கிள் வெர்டிபிரேஸ் மொத்தமா 7 இருக்கும், C1 to C7. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு சர்விக்கல்னா இந்த நெக் ரீஜன், இங்க பேஸ் ஆஃப் ஸ்கல் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் ஆஃப் ஸ்கல்ல இருந்து ஸ்டில் இந்த ரீஜன் இருக்கும். அந்த C1 to C7 இது வரைக்கும் நம்ம சர்விக்கல் வெர்டிபிரே. இங்க இருந்து திருப்பி இங்க வரைக்கும் thoracic cavity, thoracic region, thoracic vertebrae. ஓகேவா? thoracic vertebrae சுத்தி வந்து மொத்தமா 12 பேர்ஸ், C1 to C12. ஓகே, அதுக்கடுத்து லம்பார்னா அந்த ஸ்டொமக் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, ஸ்டில் ஸ்டொமக்ல இருந்து அந்த பெல்விக் ரீஜன், அந்த ஸ்டொமக் ரீஜன் ஃபுல்லாவே லம்பார் வெர்டிபிரே இருக்கும். தட் இஸ் 5 நம்பர், L1 to L5. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே 2 ஃபியூஸ்ட் போன்ஸ் நம்ம இருக்கும், சாக்கரல் அண்ட் கொக்கிஜியல். ஓகே, அதுக்கடுத்து ஒரு சாக்கரல் ஃபியூஸ்டு கொக்கிஜியல், இதுவும் ஃபியூஸ்ட் போன். மொத்தமா we get 26 pairs. ஸோ cervical thoracic lumbar sacral, cervical thoracic lumbar sacral, cervical thoracic lumbar sacral, ஆப்ஷன் டி. ஓகே, ஃபியூஸ்ட் வெர்டிபிரே இன் ஹியூமன் ஹார்ட் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, எது இதெல்லாம் ஃபியூஸ்ட் வெர்டிபிரே? thoracic sacral fused, coccygeally fused, thoracic not fused, cervical not fused, lumbar fused எல்லாம் தான் இருக்கும். sacral coccygeal மட்டுமே இந்த லாஸ்ட் இருக்கும், அதோட fused bones 1 and 2, ஆப்ஷன் ஏ. our vertebral column is formed by the ஓகே, அதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, vertebral column is formed by the 26 serially arranged. மிஸ்டேக் பண்ணோம், ribs இல்ல, there are 26 vertebrae actually, pairs இல்ல. சாரி சாரி சாரி, ரிப்ஸ்ன்னு நினைச்சு கொஞ்சம் நினைச்சு கேட்டேன். 26 வெர்டிபிரேஸ். ஓகேவா, 26 வெர்டிபிரேஸ் லைனாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். ரிப்ஸ் தான் நம்மளுக்கு 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்கும், வெர்டிபிரேஸ் 26 வெர்டிபிரேஸ் இருக்கும். ஓகே, வெர்டிபிள் கான்வெர்ஸ் பண்ணப்போ எத்தனை எத்தனை வெர்டிபிரேன்னு கேட்டிருக்காங்க. 26 மேலே பார்த்து இல்லைங்களா, சர்விக்கல் 7, thoracic 12, லம்பா 5, அதுக்கப்புறம் 2 ஃபியூஸ்டு சாக்ரல் கொக்கிஜியல், மொத்தமாக 26 வெர்டிபிரேஸ் அரேஞ்ச் சீரியலி. ஓகேவா, அதான் வெர்டிபிரேஸ் தட் தட் ஃபார்ம்ஸ் தி, அதான் வெர்டிபிள் காலம் ஃபார்ம் பண்ணுது, ஆப்ஷன் ஏ. Out of X pairs of ribs in humans, only Y pairs of true ribs. Select the option correctly match. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மகிட்ட 12 pairs. ஓகேவா, இந்த 12 பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 1 to 7, 1 to 7 தான் ட்ரூ ரிப்ஸ். ஓகேவா, 7 to 8 to 8 9 10. ஓகேவா, 8 to 10 வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ். 11 to 12 வந்து they are floating. ஓகே, இதுதான் அந்த திங்ஸ். இப்போ என்னன்னா அவுட் ஆஃப் டேஷ் பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் ஹியூமன்ஸ் மொத்தமாக எத்தனை பேர்ஸ் இருக்குன்றது எக்ஸ், மொத்தமாக 12 பேர்ஸ். ஸோ கேன்சல் தீஸ் டூ. ஒய் ஒன்லி டேஷ் பேர்ஸ் ஆர் டூ ரூப்ஸ். எத்தனை டூ ரூப்ஸ் இருக்குன்னு இருக்காங்க, எத்தனை பேர்ஸ்? 7 பேர்ஸ் இல்லையா. ஸோ கேன்சல், ஆப்ஷன் ஏ வில் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் செக் பண்ணிக்கோங்க. டூ ரூப்ஸ் ஆர் அட்டாச் டார்சலி டு வெர்டிபிரல் காலம் அண்ட் வென்ட்ரல் செரம் தான். டூ ரூப்ஸ் எப்படி இருக்கும்னா, டார்சலி நம்ம பின்பக்கமாக வந்து வெர்டிபிரல் அட்டாச்சாக இருக்கும், வென்ட்ரலி ஃப்ரண்ட் சைடில் இட் ஷுட் பி அட்டாச் டு தி ஸ்டர்னம் அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா, இதுதான் டூ ரிப்ஸ்னு அர்த்தம்.
feature. Option A, a cricket player is fast chasing a ball in the field. Which one of the following groups won't directly contribute to the movement? ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது பாலை நோக்கி அவன் ஓடுறான், ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ எந்தெந்த போன்ஸ் டேரெக்டாக அந்த மூவ்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, மேலியஸ், டிபியா, மெட்டாடார்சல் ஃபீமர் மிக்ஸ்டாக இருக்குது. மேலியஸ் வந்து ஈரல் இருக்கக்கூடிய போன், அதுக்கும் ஓடுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ இது வரக்கூடாது. பெல்விஸ், பெட்டல்லா, டார்சல்ஸ், இன்கஸும் ஒரு ஏரோசிக்கல்ஸ் இல்லையா, அதுவும் வரக்கூடாது. ஸ்டர்னம், ஃபீமர், டிபியா, ஃபிபுல்லா இது வரைக்கும் ஓகே. பட் டிபியா, ஃபிபுல்லா மெயின் நம்ம ஓடுறதுக்கு என்ன வேணும்? ஃபுட் மூமெண்ட்ஸ் அவசியம். அதுக்கு ஏற்ற போன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டர்னம் தான் வரக்கூடாது. இங்கே பாருங்க, டார்சல்ஸ், ஃபீமர், மெட்டாடார்சல்ஸ். ஃபீமர் போன் ஃபார் அந்த ஹிப் ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸ் மூமெண்ட்ஸ்க்காக நம்மளுக்கு அந்த ஆங்கிள் மூமெண்ட்ஸ்க்கான டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, அதுதான் அந்த அந்த சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற போன்ஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் should be ஆப்ஷன் டி. ஐடென்டிஃபை தி சைனோவியல் ஜாயின்ஸ் அமாங் தி given ஆப்ஷன். இது சைனோவியல் ஜாயின்ஸ். சைனோவியல் ஜாயின் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஜாயிண்ட்ல ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். ஒரு சைனோவியல் மெம்பரேன்ல ஒரு சைனோவியல் கேவிட்டி இருக்கும். அந்த சைனோவியல் கேவிட்டியில் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எதுக்காகனா நம்ம ஒரு ஸ்மூத்னஸ்க்காகவும் நிறைய மூவ்மெண்ட் அலோவ் பண்ணுறதுக்காகவும் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பால் அண்ட் சாக்கெட்லையும் சைனோவியல் ஜாயிண்ட், எஸ். ஹிஞ்ச் ஜாயிண்ட்டும் சைனோவியல் ஜாயிண்ட், நீ எல்போலும் சைனோவியல் ஜாயிண்ட் இருக்கும். பிவோட் ஜாயிண்ட்ஸ் அதான் இப்போ நம்மளுக்கு சூச்சர்ஸ் ஆஃப் ஸ்கல் பாருங்க, அது சைனோவியல் ஜாயிண்ட் கிடையாது. பிகாஸ் ரொம்ப ஃபிப்ரஸ் ஜாயிண்ட்ஸ், அது வந்து சைனோவியல் ஜாயிண்ட்ஸ் கிடையாது. பிவோட் ஜாயிண்ட்ஸ், பிவோட் ஜாயிண்ட்ஸ்னா எதுக்கு நடுவில் இருக்கும்னா நம்ம வெர்டிபிரல் இருக்கக்கூடியது தான். ஓகேவா, 1 2 அதாவது அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் C1 C2க்கு நடுவில் இருக்கிறது தான் பிவோட் ஜாயிண்ட். நெக்ல இருக்கும் நம்ம சர்விக்கல் இதில் இருக்கக்கூடிய பிவோட் ஜாயிண்ட், அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் நடுவில். அண்ட் அதுலேயுமே நம்மளுக்கு வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். சேம் வெர்டிபிரல் ஜாயின்ஸ்ல நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட். ஒன்லி திங் இஸ் சூச்சர்ஸ் ஆஃப் ஸ்கல், அது வந்து ஃபிப்ரஸ் ஜாயின்ஸ், நான் மூவபிள் ஜாயின்ட், அது சைனோவியல் ஜாயின்ஸ் இருக்கா, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்காது. ஓகேவா, ஸோ 1 2 3 5 1 2 3 5 1 2 3 ஃபார்ம் இருக்கணும். எஸ், ஆக்சுவலி வெர்டிபிரல் கூட நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். சாரி, பிவோட்ல வந்து ஓகேவா, இது ஹிஞ்ச் அண்ட் பாலன்ஸ் கன்ஃபார்ம் சைனோவியல் ஜாயிண்ட். தென் பிவோட் ஜாயின்ஸ் இருக்குல்ல, பிவோட் ஜாயிண்ட்ல நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ், இது வந்து பிவோட் ஜாயின்ட்க்கு வந்து அதிகமாக தான் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ 1 2 3 ஆப்ஷன் டி. Which of the following set of structures exhibit movements but are not beneficial in locomotion? என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மூவ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனால் லோகோமோஷன் இல்லை. அதாவது மூவ்மெண்ட் இருக்கு, ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. மூவ்மெண்ட்னா ஏதோ ஒரு மூவ் ஆனாலும் அது மூவ்மெண்ட் தான் நம்ம உடம்புல. ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்னு கேட்குறாங்க. ஜாஸ், ஐலிட்ஸ், டங். ஓகே, ஜாஸ், ஐலிட்ஸ், டங்ஸ் மூவ்மெண்ட் எக்ஸிபிட் பண்ணுதா? எஸ், ஜாஸ்லி மூவ்மெண்ட் இருக்கும், டங்லி மூவ்மெண்ட் இருக்கும். சிலியா, இது வந்து வச்சுக்கலாம், கம் பேக் எல்லாம் பார்த்துருந்துடலாம். சிலியா, டென்டக்கிள்ஸ், டங், நோ. சிலியா, டென்டக்கிள்ஸ், சிலியாலாம் பேரமிஷம்ல மூவ்மெண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன் வரக்கூடாது. சைட்டோபிளாசம், ஐலிட்ஸ், ஜாஸ். சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, சில செல்ஸ்ல சைட்டோபிளாசமே வந்து இப்படி இருக்குன்னா செல்லு, தட் இட் செல்ஃப் ஹெல்ப் இன் லோகோமோஷன் ஆக்சுவலி. கரெக்டா, அதனால சைட்டோபிளாசமும் வரக்கூடாது. லிம்ஸ் ஜென்ரலி லோகோமோஷன் கன்ஃபார்ம் கொடுக்கும், நம்ம கைக்கு நடந்து போகிறோம் இல்லையா, எதுவும் வரக்கூடாது. கரெக்ட் ஆப்ஷன் should be ஆப்ஷன் ஏ, ஜாஸ். இது வந்து நம்மளுக்கு மூமெண்ட் தான், பட் நம்மளால இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஐலிட்ஸ் மூமெண்ட்டும் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. டங்கு மூமெண்ட்டும் நம்மளுக்கு ஒரு லோகோமோஷன் தராது இந்த மூணுமே. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் will be ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், a movement involving change in place or location is location. அதான் ஒரு சேஞ்ச் இன் பிளேஸ், லொகேஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா தட் இஸ் லொகேஷன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லோகோமோஷன் இஸ் தி சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். நம்ம லிவிங் பீயிங்ஸாக இருக்கணும், லோகோமோஷன் வந்து கன்ஃபார்ம் இருக்கணும் இல்லையா. ஒரே இடத்துல இருந்தால் தட் இஸ் நான் லிவிங்னு சொல்லுவோம். லைக் இப்போ இந்த பொருள் ஒரு இடத்துல இன்னொரு நவுந்தா லோகோமோஷன் சிக்னிஃபிகன்ட் லிவிங் ஃபீச்சராக இருக்கும். போத் ஆர் ட்ரூ.
ஆப்ஷன் டி. மேட்ச் ஃபாலோயிங். எந்த லோகோமோஷன் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டென்டகல்ஸ். டென்டகல்ஸ் should be present in the hydra. And then cilia in paramecium. சிலியா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்பீங்கல்ல அந்த பாட்டனிலேயே சுற்றி ஸ்மால் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த அது வந்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது. ஸோ சிலியா should be paramecium. And then flagella. Hydra. Tentacles should be present in hydra. பாக்டீரியாஸில் ஃப்ளஜெல்லாஸ் ஃப்ளஜிலேட்டட் பாக்டீரியாஸ் இருக்கும். அதுவும் ஹெல்ப் பண்ணும். சூடோபோடியா ஃபார் அமீபா. ஃபால்ஸ் ஃபுட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சூடோபோடியா என்னன்னா இப்போ அந்த ஒரு மாதிரி என்கல்ஃபிங் மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணி சுருங்கி 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 மூவ் ஆகும். அது சூடோபோடியா. ஃப்ளஜெல்லா நம்மளுக்கு தெரியும் ஒரு பாக்டீரியா இருக்குன்னா ஹேர் லைஃப் எக்ஸ்டென்ஷன் தட் வில் ஹெல்ப் இன் தி மொட்டிலிட்டி ஆஃப் த ஆர்கன். தட் இஸ் ஃப்ளஜெல்லா. ஓகே, பாக்டீரியாஸ்ல சில பாக்டீரியாஸ் எல்லாத்துலையும் இருக்காது. ஓகே, A3B1C2 A3B1 A3 பாருங்க இங்க இருக்கு. B1C2 D4 அவ்வளவுதான். ஆப்ஷன் சி. select the incorrect statement. Mechanism of locomotion in organisms depend upon its habitat. ஓகே, எஸ் அதான் சொன்ன மாதிரி தான். நம்மளுக்கு எந்த மாதிரி லோகோமோஷன் தேவைன்றதோ அது அது வாழ்றக்கூடிய இடத்துக்கு பொறுத்து அது வந்து இருக்கும். அது இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட் பட் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன். முன்னாடி சொன்ன மாதிரி தான். லோகோமோஷன் எல்லா லோகோமோஷன் மூவ்மெண்ட் கீழே வரும். பட் எல்லா மூவ்மெண்ட்டுமே லோகோமோஷன் கிடையாது. இப்போ பார்த்தாலும் நம்ம ஜா மூவ்மெண்ட், ஐலிட் மூவ்மெண்ட் அதெல்லாம் மூவ்மெண்ட் தான். ஆனால் லோகோமோஷன் கிடையாது. ஸோ ஓகே, இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லோகோமோஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், மேட்டு, உணவு தேடியோ மேட்டு தேடியோ, இல்லை நமக்கு ஃபேவரபிள் கிளைமேட் கண்டிஷன்ஸ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் நமக்கு சூடாக குளிர், இன்னொரு இடத்துக்கு போனால் சூடாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது லோகோமோஷன் வரும். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷன் ஆர் ஆல்வேஸ் வாலண்டரி இன் நேச்சர்னு சொல்கிறோம். ராங் ஸ்டேட்மெண்ட். நம்ம மூமெண்ட் வந்து இன்வாலண்டரியாகவும் இருக்கும். நம்ம உடம்புல எத்தனை வாலண்டரி இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு. இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஹார்ட் 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 பீட், அது ஒரு இன்வாலண்டரி மூமெண்ட் தான். நம்ம உடம்புக்கு எத்தனையோ ஸ்மூத் மசில் இன்வாலண்டரியா, பிளட் வெசல் இருக்கு, அதுவும் இன்வாலண்டரி தான். ஸோ இன்வாலண்டரி மூமெண்ட்ஸும் இருக்கு, நாட் ஆல்வேஸ் வாலண்டரி. ஓகே, இது ராங் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் இஸ் ஆப்ஷன் டி. Consider the following statements. Ova is transported from ovary to uterus after ovulation due to the ciliary movements in fallopian tube. Yes, அந்த fallopian tubeல வந்து நம்மளுக்கு இப்போ ஓவம் இஸ் நான் மொட்டைல். ஓகேவா, ஓவம் ஜென்ரலா இட் இஸ் நான் மொட்டைல். ஸ்பெர்ம் மாதிரி அதுக்கு வந்து மொட்டிலிட்டி இல்லை. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக அதை மூவ் பண்ணி கொண்டு வரணும் fallopian tubeக்கு ஓவர்லேருந்து. அந்த fallopian tubeல சின்ன சின்ன சீலியாஸ் இருக்கும். அது வந்து அதை அந்த கைட் பண்ணி fallopian tube கொண்டு வரும். ஓகேவா, திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Spermatozoa, that is sperm, swim in the female tract following insemination with the help of cilia. This is wrong இல்லையா. Sperms வந்து we have something called name tile. டைல்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஹியூமன் ரிசர்ச்ல படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி கொடுத்து இந்த டைல் மூலமா அது வந்து ஃபுல்லா ஸ்விம் பண்ணி இட் கேன் மூவ். சிலியா இல்ல, இட் இஸ் டைல். ஸோ ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ. மேட்ச் தி ஃபாலோயிங். மஸ்குலர் மூமெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டுறாங்க. தட் ஷுட் பி மூமெண்ட் ஆஃப் டங். டங் இஸ் மசில் தானே. டங் மூமெண்ட் மஸ்குலர் மூமெண்ட். ஏ. அமீபாய்ட் மூமெண்ட் எங்க இருக்கும். இட் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் சைட்டோபிளாசம். நான் சொன்ன அமீபாய்ட் மூமெண்ட் என்ன இப்படி இருக்குன்னாக்கா அது அப்படி சுருங்கி சுருங்கி ஒரு மாதிரி ஸ்னெயில் மூமெண்ட் பார்த்துருக்கீங்களா. ஸ்னெயில் ஒரு நத்து நடக்கிறது எப்படி இருக்கும், இப்படி சுருங்கி சுருங்கி மூவ் ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த சைட்டோபிளாசம் சுருங்கி 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 நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இட் இஸ் தி அமீபாய்ட் மூமெண்ட். ஓகே, பி ஷுட் பி ஃபார் பி. சீலரி மூமெண்ட் வந்து இங்க கொடுத்துட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் சீலரி இல்லை, ட்ரக்கியா சீரியஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த ட்ரக்கியா இருக்குன்னா ஸ்மால் சீரியஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணி இது பண்ணி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். சீரியர் மூவ்மெண்ட் ட்ரக்கியா. ஃப்ளஜெல்லா ஸ்பெர்ம்ஸ் ஃப்ளஜெல்லா இருக்கும் மேலே பார்த்து இல்லைங்களா. ஃப்ளஜெல்லா இருக்கும் ஸ்பெர்ம்ஸ்ல. டி. ஸோ A3B2 A3 ஒன்று தான், B2 C1 D4 அவ்வளோதான். ஓகே, ஆப்ஷன் டி. அசோசியேட் ரீசன், நாட் ஆல் மூவிங் செல்ஸ் எக்ஸிபிட் லோகோமோஷன். சேம் திங்ஸ். இது நீங்கள் இதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஓகேவா, கன்ஃபார்ம் ஏதாவது அசோசியேஷன் வரலாம். எல்லா லோகோமோஷனும் மூவ்மெண்ட் தான், பட் எல்லா மூவ்மெண்ட்டுமே லோகோமோஷன் தராது. இதனா வச்சுக்கோங்க. ஓகேவா.
நாட் ஆல் மூவிங் செல்ஸ் எக்ஸிபிட் லோகோமோஷன். எஸ், ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ். எஸ், ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, எல்லா மூவிங் செல்ஸுமே லோகோமோஷன் இது பண்ணாது, அதே எல்லா லோகோமோஷன் மூவ்மெண்ட் தான். ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்ட், பட் நாட் எக்ஸ்பிளைனிங் இல்லையா? இது ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன காரணம் அப்படின்றதுக்காக. ஸோ போத் ஆர் ட்ரூ பட் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டி. ஓகே, another assessment reason, movement of leukocytes WBCs in human body is similar to that in நம்ம WBCயும் ஒரு எபிதிலாய்ட் செல்ஸ் தானே, மிசன்கைமல் செல்ஸ். எல்லா செல்ஸுமே அந்த பாலிமரைசேஷன் மூலமாக தான் மூவ் ஆகும். கரெக்ட். லியூகோசைட்ஸ் எக்ஸிபிட் சீலியரி மூமெண்ட்ஸ். இட் எக்ஸிபிட்ஸ் அமீபாய்டு மூமெண்ட். சீலியரி கிடையாது, அமீபாய்டு. ஓகேவா? WBC சீலியர் அதுவும் கிடையாது. எக்ஸிபிட் தி அமீபாய்டு மூமெண்ட். ஓகே, அமீபாய்டு மூமெண்ட். This is true or is false? A is true or is false? Option C. Which statement is accurate about all the muscles found in human body? Yes, மசில்ஸ் இருக்கிற ஹியூமன் பாடி எல்லாமே எது வந்து கரெக்டா இது இருக்குன்னு, லைக் ஹியூமன் பாடி மசில்ஸுக்கு எது வந்து கரெக்டான மேட்ச் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தேர் லோகோமோட்டரி இன் ஃபங்க்ஷன். எஸ், தே ரெஸ்பான்ஸ் எல்லா மசிலுக்கும் கேட்டிருக்காங்க, எல்லா மசில். ஓகே, தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். சி, நம்ம மசிலுக்கு எல்லா மசிலுமே லோகோமோட்டரி கிடையாது இல்லையா? எல்லா மசிலுமே கிடையாது. ஓகே, லைக் கால் இருக்கக்கூடிய மசில் தட் கேன் பி தையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், லிம்பில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ், அதெல்லாமே நம்மளுக்கு பிரெக்காலிஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் ஐலிட்ஸ் மசில்ஸ், ஐலிட்ஸ் கொடுக்காது. டங் மசில்ஸ் லோகோமோஷன் கொடுக்காது, மூவ்மெண்ட் கொடுக்கும், லோகோமோஷன் கொடுக்காது. ஓகே, தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். ஓகே, தே ஆர் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல். எல்லாமே வாலண்டரி கண்ட்ரோலில், சம் இன்வாலண்டரியும் இருக்கு. தே ஆர் நாட் எக்ஸ்டென்சிபிள். எல்லாமே எக்ஸ்டென்சிபிள் இல்லை, சம் ஆர் எக்ஸ்டென்சிபிள். ஓகேவா? ஸோ தே ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். எந்த ஒரு மசிலாக இருந்தாலுமே ஒரு ஸ்டிமுலஸ், இட் கேன் பி நர்வஸ், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வரலாம். அது கான்ட்ராக்டோ ரிலாக்ஸோ பண்ணும். ஓகே, எல்லா மசிலுமே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். ஆப்ஷன் டி. மேட்ச் ஃபாலோவிங் எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டிபிலிட்டி, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸைட்டபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். ஓகேவா? அதுதான் எக்ஸைட்டபிலிட்டி. ஒரு ஸ்டிமுலஸ் வந்து டக்குன்னு அது எக்ஸைட் ஆகிற பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸைட்டபிலிட்டி. ஓகே, ஒரு ஸ்டிமுலஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், தட் இஸ் எக்ஸைட் ஆகணும். ஓகே, தட் இஸ் ஏ. கான்ட்ராக்டிலிட்டினா ஜஸ்ட் சுருங்குறது. அபிள் டு ஸ்ட்ரிங்க் ஆகிறது இப்படி இருக்குன்னா இது சுருங்குறது கான்ட்ராக்டிங். ஸோ திஸ் இஸ் பி. எக்ஸ்டென்சிபிலிட்டினா அந்த ஆம்பிளியூட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கான்ட்ராக்ஷன், எக்ஸ்டென்ஷன், இன்னும் எவ்வளோ மூலமாக அவ்வளோ இழுத்து நம்மளால் வச்சுக்க முடியும் அந்த மிஷின்ஸை. தட் இஸ் எக்ஸ்டென்சிபிலிட்டி. சி. எலாஸ்டிசிட்டி நம்மளுக்கு இதுன்னு தெரியும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? எந்த ஒரு பொருள் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப அது ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்துடும். தட் இஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மசில்லையும் இருக்கு. ஓகேவா? எந்த ஒரு அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் ரிட்டர்ன் ஆகிடும். தட் இஸ் ரிட்டர்ன்ஸ் ஒரிஜினல் ஷேப். தட் இஸ் டி. A4B3. A4B3 ஆப்ஷன் சி. இந்த மேட்சை மட்டும் நீங்கள் 1 or 2 ஆப்ஷன்ஸ்லேயே ஆன்சர் வந்துச்சுன்னா போயிட்டு இருக்க, டைம் சேவ் ஆகும். தட் இஸ் கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஃபாஸ்ட்டாக இல்லை, அனலைஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு டக்குன்னு போட்டு போயிடுங்க. சூடோபோடியா இஸ் ஃபவுண்ட் பை. சூடோபோடியா இஸ் ஃபவுண்ட் எப்படி என்ன ஆகும்? ஷ்ரிங்கேஜ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஸ்ட்ரீமிங் ஆஃப் ஆர்கனல்ஸ், சேஞ்சிங் ஆஃப் பேசுகிறேன். இந்த புரோட்டோபிளாசம் இருக்கு இல்லைங்களா? இன்னொன்று ஸ்ட்ரீம்னா என்ன, ஸ்ட்ரிங்க்னா என்னன்னு சொல்லிடுறேன். எஸ், ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம், ஸ்ட்ரிங்கிங் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா இந்த புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபுட் மாதிரி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்படி அந்த அது ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி சுருங்கி ஸ்ட்ரீம் மாதிரி போகும். அந்த சூடோபோடியா வந்து இட் இஸ் பை புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செல் மெம்பரேன் வந்து ஸ்ட்ரீமிங்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டி. திருப்பி அது ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்ட்ரிங்க் ஆனால் தான் மூவ் ஆக முடியும், இல்லை ஏதோ ப்ரேவோ கேட்ச் பண்ண முடியும். ஓகே, சூடோபோடியாங்கிறது ஸ்ட்ரீம் ஆகி பெர்ஃபார்ம் ஆகுது. டியூரிங் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்ட்ரைடட் மசில்ஸ் விச் பார்ட் ஆஃப் சார்கோமியர் ஷோஸ் நோ சேஞ்ச் இன் லென்த்னு சொல்கிறான். ஓகே, அந்த லென்த்தில் எந்த பார்ட் வந்து லென்த் இல்லை சார்கோமியரில் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு சார்கோமியர் வந்துப்போமா? திஸ் இஸ் ரெட் கலர் எல்லாமே ஆக்டின். திஸ் இஸ் மயோசின். ஓகே, அவன் கொஸ்டின் கொடுத்துக்கிறது ஐ பேண்ட். வில் ட்ரா திஸ் சைட் ஆல்சோ.
ஓகே. ஐ பேண்ட் ஐசோட்ரோபிக் பேண்டுங்கிறது ஆக்டின் இருக்கிற பேண்ட் மட்டும். திஸ் இஸ் ஐ பேண்ட். மை காட். ஐ பேண்ட். அதுக்கடுத்து இப்போ ஏ பேண்டுங்கிறது திஸ் இஸ் தி ஏ பேண்ட். திஸ் ஏ பேண்ட். ஏ ஜங்ஷன்ஸ். ஓகே. திஸ் இந்த இந்த ரீஜன் சென்டர் அந்த ஏக்கு நடுவில் இருக்கிற ஜங்ஷன்ஸ் டோட்டல் சார்கோமேர் எந்த பார்ட் வந்து லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சும் கொடுக்காதுன்னு கேட்குறான். ஓகே. கண்டிப்பாக ஏ பேண்ட் இப்போ ஒரு மசில் கான்டாக்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு செட்லையும் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் இப்படி கான்ட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா? கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏ பேண்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. அதே மாதிரியான லைக் ஏ பேண்ட்னா என்ன, ஆக்டின் மயோசின் ரெண்டுமே இருக்கணும். இப்போ இந்த கேப் இந்த ஒன்றுல கண்டக்டர்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும், அவ்வளோதான். சென்டரில் இருக்கிற அந்த ஆக்டின் சென்டருக்கு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன குறையுது பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஐ பேண்டில் வந்து மயோசின் உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு செட்ல நீ இப்படி அமுக்குச்சுன்னா அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க என்ன ஆகும். இந்த ஏரியாஸ்லாம் ஃபுல்லாக மயோசின் வந்துடும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு இன்டர்லாக்கிங் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அது சுருங்கிடுச்சு. இப்போ பாருங்க எந்த லென்த் குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த சைடில் நம்மளுக்கு இங்கே இருக்கிற மயோசின் கொஞ்சம் இப்படி உள்ள வந்துருக்கும். ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான், நோ சேஞ்ச். கண்டிப்பாக ஐ பேண்டோட லென்த் சேஞ்ச் ஆகுது, ஐ பேண்ட் லென்த் குறையும். ஓகேவா? மயோசின் உள்ள வரதால. பட் ஏ பேண்ட் லென்த் பாருங்க சேமாக தான் இருக்கும். அதே மயோசின் ஆக்டின் ஏன்னா முதலே உள்ள நடுவில் கேப் இருக்கு. ஸோ ஏ பேண்ட் ஹேவ் நோ சேஞ்ச். விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கார்டியக் மசில். கார்டியக் மசிலோட கேரக்டரிஸ்டிக் எதுவும் கேரக்டர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தேவர் கண்டினியூஸ்லி எஸ். கண்டினியூஸாக 24 hours ஒர்க் பண்ணிட்டு 24 hours ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். தே ஆர் பிரான்ச்டு. எஸ், தே ஆர் பிரான்ச்டு. தே ஆர் நாட் ஸ்ட்ரேட்டட். கார்டியக் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டட். ஓகேவா? கார்டியக் மசில்ஸ் நம்மளுக்கு இப்படி இருக்கும்னா ஸ்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இஸ் ராங்கு. தே ஆர் இன்வாலன்ட்ரி. எஸ், தே ஆர் இன்வாலன்ட்ரி. தானாகவே எந்த ஒரு இதுலையுமே அது பாட்டுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். நாட் அ கேரக்டரிஸ்டிக். தே ஆர் நாட் ஸ்ட்ரேட்டட். தே ஆர் ஸ்ட்ரேட்டட். ஆப்ஷன் சி. Tropomyosin is moved away from the active site on actin. Active site on actin when calcium bind to troponins. Yes. இதான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த இது வந்து பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணி வச்சிருக்கோம். when calcium troponin பைண்ட் ஆன உடனே அந்த மாஸ்கிங் வந்து விலகிட்டு மயோசின் வந்து பைண்ட் ஆகும். அது எப்போ? when calcium binds to troponin, not tropomyosin. calcium will bind to troponin. Option C. A band is that part of sarcomere in which A bandனா anisotropic band, actin myosin ரெண்டுமே இருக்கும். அந்த சென்டர் பார்ட் the band in which both myosin are present. ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அதனால தான் பேர் anisotropic. டைக்ஸ் டிஃபரெண்ட் ட்ரோபிக், டிஃபரெண்ட் மசில்ஸ். அரேஞ்ச் மசில் கான்ட்ராக்ஷன், மசில் கான்ட்ராக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நமக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பிடிச்சா இருக்கலாமா அதில்? ஓகே. ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இங்க குடுத்துருக்க ஸ்டெப்ஸ்ல நமக்கு எது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ங்கிறது நம்ம ஃபுல்லா ஒரு வாட்டி ஒரு எல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். எஸ். சிக்னல். நம்மளுக்கு மெயின் திங் இஸ் வி நீட் அ சிக்னல். ஃபர்ஸ்ட் சி கேன்சல் தீஸ் டூ. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நம்ம இது பண்ண வேணாம். வில் கம் பேக். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து அந்த மோட்டர் எண்ட் பிளேட்ல ரீச் ஆகும். ரீச் ஆன உடனே என்ன ஆகும்? அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து சார்கோலெம்மா, அவுட்டர்ல இருக்கக்கூடிய சார்கோலெம்மா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகும். ஓகேவா? அங்கேருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சார்கோபிளாஸ்டிக் ரெட்டிகுலமுக்கு போகும். ரெட்டிகுலம் போன உடனே இட் ரிலீசஸ் கால்சியம். ஓகேவா? இது 1, இது 2. சார்கோலெம்மாவுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகும். அங்கேருந்து போன உடனே ரிலீஸ் ஆஃப் கால்சியம் இன் சார்கோபிளாசம். கால்சியம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன கால்சியம் ட்ரோபோனின் கூட பைண்ட் பண்ணும். தட் இஸ் 4. அந்த அன்மாஸ்க் பண்ணி மயோசின் ஆக்டின் பைண்ட் பண்ணி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணோம். தட் இஸ் 5. ஓகே. ஸோ சிபிஇ ஆப்ஷன் பி. ஓகேவா? தி ஹெட் ஜோன் ஆஃப் தி ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் இஸ் டியூ டு ஹெட் ஜோன் எதனால அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மயோசின் ஃபிலமெண்ட். ஹெட் ஜோன்னா என்னன்னு
சொல்லிடுறேன் இல்லையா? சார்கோமியர். இந்த சார்கோமியர் டயக்ராம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருங்க. நிறைய எம்சிக்யூஸ் இது வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்டக்டர் என்ன ஆகும், ஒரு ரிலாக்ஸ் என்ன ஆகும், ஒரு மாதிரி இமேஜினேஷன்ல பண்ணி பாருங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஹெச் ஜோன் அப்படின்னா என்னன்னா, ஹெச் ஜோன் இஸ் a பார்ட் ஆஃப் ஏ பேண்ட் தான். ஏ பேண்ட்ல ஒரு பார்ட், லைக் பார்ட் ஆஃப் ஏ பேண்ட் இன் விச் ஆக்டின் இஸ் நாட் பிரசன்ட். வெறும் மயோசின் மட்டும், எல்லோ மயோசின், ஓகேவா? வெறும் மயோசின் மட்டும் இருக்கிறது தான் திஸ் ஹெச் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். the absence of myofibrils in central part of myofibrils absence இருக்காது. the central gap between myosin filaments in the A band. No. Central gap between the actin filaments extending through the myosin filaments A band is correct. Like between central gap தான் of A band between two actin filament extending through myosin filaments மட்டும் இருக்கும், ஓகேவா? The correct option should be option D. Which of these is not a function of skeletal system? ஸ்கெல்டன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மினரல் ஸ்டோரேஜ், போன்ஸ் மினரல் ஸ்டோர் ஆகும். மினரல் ஸ்டோரேஜ், மூமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன்ஸ், ஓகே. மினரல் ஸ்டோரேஜ் போன்ஸ் இருக்கும், பட் மெஜாரிட்டியும் இந்த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி இருக்கணும். ஆர்கன் ப்ரொடக்ஷனில் கன்ஃபார்ம் இருக்கும், மூமெண்ட்டில் கன்ஃபார்ம் இருக்கும். கோஆர்டினேஷன், நம்ம ஒரு கோஆர்டினேட்டடாக மூவ்மெண்ட் ஆகும். இது சிஎன்எஸ்லேயும் வரலாம், நோலியும் வரலாம். பட் கோஆர்டினேஷனுக்கு நம்மளுக்கு ஸ்கெல்டன் சிஸ்டம் தேவை இல்லைங்களா, அந்த வெயிட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறதுக்கு. Okay, not a function should be mineral storage. Not a major function compared to other things. But bone mineral storage இருக்கும். Okay, majority இந்த நாளில் mineral storage will be least. Okay, synovial joints occurs in between. synovial joints சொன்னீங்களா, synovial எதுக்கு நடுவில் இருக்கும்? skull bones கிடையாது, tail vertebrae கிடையாது, two vertebrae-க்கும் இருக்காது. humerus and pectoral girdle, நான் சொன்ன இந்த shoulder joint, sorry, ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் girdle இல்லையா, இந்த இடத்துல இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல சைனோவியல் ஜாயிண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஆப்ஷன் பி. சி, the joint between the cranial bones is example of immovable joints which two bones fuse with each other other by dash fuse. ஓகே, என்ன ஜாயிண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, cranial bones ஒன்று, immovable joints ஒன்று, ஓகேவா? இதுதான் கீ பாயிண்ட்ஸ். cranial bones immovable, நம்ம ஜாயிண்ட்டை வந்து அந்த ஜாயிண்ட் நம்மளால மூவ் பண்ண முடியாது அப்படின்னால என்னது, ஸ்கல் போன்ஸ், ஓகேவா? ஃபியூச்சர்ஸ், நம்ம ஸ்கல்லில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சூச்சர்ஸ், அந்த ஸ்கல் போன்ஸ் எல்லாம் அட்டாச்சாக ரொம்ப ஃபேமாக, நீங்கள் ஸ்கல்ல தொட்டு போட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப ஃபேமாக இருக்கும். அது ஒரு மாதிரி வெரி ஹார்ட், மூவே பண்ண முடியாது. தே ஆர் கால்டு சூச்சர் ஜாயிண்ட். சூச்சர் ஜாயிண்ட் சொல்லுவோம். அது ஷுட் பி சூச்சர், ஸ்டாபிள் கிடையாது. அண்ட் தென் சூச்சர் வந்து என்ன கனெக்டிவ் சொல்ல கனெக்ட் பண்ணுவோம், ஃபிப்ரஸ். ஃபிப்ரஸாக இருக்கிறது அவ்வளோ ஹார்டாக இருக்கா, மூவ் பண்ண முடியல. எலாஸ்டிக்காக தான் மூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஷுட் பி ஆப்ஷன் சி. ஓகே. Decrease in bone mass and higher chances of fractures with advancing age occurs in the case of, எந்த இதில் வருது அப்படின்னு கேட்டுருக்காங்க. occurs in the case of osteoporosis. osteoporosis அப்படின்னு என்னன்னா, muscular dystrophy, muscular dystrophy something different. போன் மாஸ் ஏஜ் ஆக நம்ம போன் மினரல்ஸ், கால்சியம் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். அதனால போன் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இந்த முட்டி தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி ஃபீமேல்ஸுக்கு மோஸ்ட்லி வரும். ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் தான் கம்மியாயிடும். அதனால போன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, அந்த மாஸ் குறைஞ்சிட்டே வரும், போன் தேஞ்சிட்டே வரும். இதனால நீ இந்த வயசான காலத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது சின்ன ஒரு ஸ்லிப், ஒரு சின்ன அடியே நம்மளுக்கு வந்து ஃப்ராக்சர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா போன் ரொம்ப வீக்காக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே, ஆஸ்டியோனா போன், போரோசிஸ்னா லைக் அந்த போர்ஸ் போட்டு வீக் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்டியோபோரோசிஸ். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இஸ் சம்திங் ரிலேட்டட் ஜெனடிக் திங், தட் இஸ் மஸ்குலர் டீஜெனரேஷன். கவுட் அது வேற, எக்ஸ்கிரீஷன் டிசார்டர். டெட்டானை லோ கால்சியம் ஸ்பாசம் வேற. ஆஸ்டியோபோரோசிஸ் தான் இது. போன் மாஸ் குறையுது, ஏஜ் போன் மாஸ் குறையதால ஃப்ராக்சர் ரிஸ்க் அதிகமாகுது, ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகேவா? நம்ம என்னன்னா இன்க்ரீஸ்டு ஏஜ், ஓகே, டிக்ரீஸ்டு போன் மாஸ். ஏஜ் போன் மாஸ் குறையுது, இதனால we lead to increased
ஃப்ராக்சர் ரிஸ்க். ஓகே, இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். which of the following is also an autoimmune disorder. ஓகே, autoimmune disorder மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஆஸ்டியோமெலசியாங்கிறது நியூட்ரிஷன் டெஃபிஷியன், விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால வரும். ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜ்னால டிஜெனரேஷன் ஆகுது. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஜெனடிக். ஒன்லி திங் இஸ் ஓகே, கரெக்ட் ஆப்ஷன் will be myasthenia gravis. என்னது, அசிட்டில்கோலின் ரெசெப்டார்ஸ் இருக்குல்லையா, நம்ம ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் அகேன்ஸ்ட் தி அசிட்டில்கோலின் ரெசெப்டார்ஸ். இந்த அசிட்டில்கோலின் ரெசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் போயிட்டு இட் வில் டெஸ்ட்ராய். நம்ம உடம்புக்கு ஓன் அட்வைஸ் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்மளுக்கு மைஸ்டினா கிரேவிஸ்ல வந்து வருது. ஓகே, இது ஆட்டோ இம்யூன், நம்ம இம்யூன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. மைஸ்டினா கிரேவிஸ். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஜாயின்ஸ் டு நாட் அலோவ் எனி மூவ்மெண்ட். நான் டு நாட் அலோவ் எனி மூவ்மெண்ட் இட் ஷுட் பி அ ஃபிப்ரஸ் ஜாயின். சனவே அலோவ் பண்ணோம், ஹிஞ்ச் அலோவ் பண்ணோம். ஃபிப்ரஸ் ஜாயின் தான் அந்த ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கல் போன்ஸ் ஜாயின், அதாவது எந்த மூவ்மெண்ட் அலோவ் பண்ணாது ஃபிப்ரஸ் ஜாயின்ஸ். which of the following joints have synovial cavities. Synovial cavities, synovial joints, synovial cavities இருக்கும். எங்கெங்க synovial cavities கேட்டிருக்காங்க, between phalanges of the fingers, between bodies of vertebrae கிடையாது. phalanges means இதெல்லாம் ஒரு phalanges, ஓகேவா, இந்த phalanges. ஓகே, between bones of skulls fibrous joint, between anterior surface coxal bones கிடையாது. ஃபிங்கர்ஸ் நம்ம மூவ்மெண்ட் ஈஸியாக மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதனால சைனோவியல் ஃப்ளூயிட் இங்கே இருக்கும், அது கேவிட்டியில். ஸோ நம்ம மூவ் ஃப்ளெக்சிபிளாக அவ்வளோவா இருக்கும். சேலஞ்சஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸில் இருக்கும் சைனோவியல் கேவிட்டிஸ். ஆப்ஷன் ஏ. ஆக்சியல் ஸ்கெல்டன் மெயின்லி கான்ஸ்டியூட் சொன்னாங்களே, ஆக்சியல் ஸ்கெல்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். ஆக்சியல்லாம் இந்த சென்ட்ரல் ஹெட்ல இருந்து இந்த காக்சிக்ஸ் பெல்விக் பார்ட் வரைக்குமே நம்மளுக்கு ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சியல், இந்த ஆக்சியல் ஸ்கெல்டனில் என்னென்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பெக்டோரல் கொலிகேட்டர்லாம் அப்பெண்டிகுலர், லிம்ஸ் அப்பெண்டிகுலர், லிம்ப் அப்பெண்டிகுலர். மெயின்லி ஸ்கல்லு, நம்ம ஸ்கல்லு, பின்பக்கம் வெர்டிபிள் காலம், முன்னாடி ஸ்டர்னம் ரிப்ஸ், இது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெல்டன் தான். ஓகேவா, கரெக்ட் ஆப்ஷன் should be ஆப்ஷன் டி. which ribs are not connected to sternum directly but seventh rib joint with hyaline cartilage. டைரக்டா ஸ்டர்னம்க்கு கனெக்ட் ஆகுது, ஆனா செவன்த் ரிப் கூட கனெக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது ஸ்டர்னம் அப்படின்னா இப்படி எப்படி இருக்குங்களா, இது செவன்த் ரிப் இப்படி இந்த மாதிரி இட் வில் பி கனெக்டட் டு திஸ் செவன்த் ரிப். அது வந்து என்ன, தே ஆர் கால்ட் ஃபால்ஸ் ரிப்ஸ் இல்லையா. இது 1 to 7th 2 ரிப்ஸ் டேரக்டா கனெக்ட் ஆகும். 8, 9, 10 ஃபால்ஸ் ரிப்ஸ் 7th கனெக்ட் ஆகும். தட் இஸ் 8, 9 and 10 pairs of ribs. ஆப்ஷன் டி. 11th 12th they are floating, கனெக்டே ஆகாது, அது கூட ஃப்ளோட் ஃப்ரீயா இருக்கும். which of the following is true about myosin? it consists of two twisted strands of actin molecules. no, actin molecules வேற, மயோசின் வேற இல்லையா. மயோசின் எங்க ஆக்டின் மாலிகுல் வருது, so it should not be. it has a globular head and a long tail region. yes, ஒரு globular head மாதிரி இருக்கும் இல்லைங்களா. this will be approximate like this. இது globular head and tail region இருக்கும். it forms the thin filaments in muscles. it forms thick filaments, not thin filaments. it binds to troponin during muscle contraction. troponin விலகினாதான் மயோசின் பைண்டிங் சைட் இருக்கும், அதுக்குள்ள தான் இப்போ பைண்ட் ஆகும், troponin கூட பைண்ட் ஆகாது. ஓகேவா, கண்டிப்பா ஹெட் லாங் டெயில் இருக்கும். ஆப்ஷன் பி will be correct, will be true. ஏன்னா contractile protein of skeletal muscle involving ATPase activity. ஓகே, எந்த இதில் ATPase activity இருக்கும், ஒன்லி திங் இஸ் மயோசின். நம்ம இப்போ அந்த டயக்ராம்ல இப்படி ஹெட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் இருக்குங்க பாருங்க, இது வந்து ஆக்டின் பைண்டிங் சைட். ஓகே, ரெட்டா இருக்கிறது வந்து ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஏடிபி ஆக்டிவிட்டி, ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும். இது போய் ஆக்டின்ல பைண்ட் ஆகும், ஏடிபி சைட்ல பைண்ட் ஆயிட்டு அது டீபாஸ்பேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்லைடிங் கொடுக்கும். ஓகேவா, ஸோ மயோசின்ல தான் ஏடிபி ஆக்டிவிட்டி இருக்கும். ஆப்ஷன் டி. ஸ்கெலிட்டல், விசரல் அண்ட் கார்டியக் மசில்ஸ், 3 மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கெலிட்டல் மசில், விசரல், கார்டியக் மசில். அதை பத்தி கேட்டுருக்காங்க. டிஃபர் இன் லொகேஷன் பட் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் சிமிலர் கிடையாது. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கும், விசரல் மசில்ஸ் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும், கார்டியக் மசில்ஸ் சிலிண்ட்ரிக்கா இருக்கும். ஷேப்லேயே வித்தியாசம், ஸ்டேஷன்ஸ்ல வித்தியாசம் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல சிமிலர் கிடையாது. possess similar regulatory activities but different in structure. no, similar regulatory கிடையாது. skeletal is voluntary muscle, visceral and cardiac involuntary muscle, ரெண்டும் ஒரே ரெகுலேஷன் வராது. ஓகே, possess similar structure regulatory but different location. ஆக்சுவலி இதுவும் வராது. என்னன்னா மெயின் திங் பாருங்க, டி லொகேஷன்லயும் டிஃபரன்ஸ். ஸ்கெல்டல் வந்து லிம்ஸ்ல இருக்கும், விசரல் வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும், கார்டியாக் வந்து ஹார்ட்ல இருக்கும். ஸ்ட்ரக்சர்லயும் டிஃபரன்ஸ், சிலிண்ட்ரிக்கல் இது சிலிண்ட்ரிக்கல், இது ஸ்பிண்டில் ஷேப்டு.
ரெகுலேஷன்லேயே டிஃப்ரென்ஸ். இன்வாலண்டரி ஸ்கெலிட்டல் வந்து வாலண்டரி, விசரல் கார்டியக் இன்வாலண்டரி. ஸோ எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆப்ஷன் டி. மெயின்ஸ் கொஸ்டினில் ரெஃபர் டு தி கிவன் டயக்ராம். என்ன ஆர்கனிசம்ஸ் கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். இது கம்ப்ளீட் பாட்டனி தெரிஞ்சிருக்க நேரத்துக்கு உங்களுக்கு என்ன ஆர்கனிசம்ஸ். இட் இஸ் paramecium. Okay, this is what a paramecium. நம்மளுக்கு எதுக்கு paramecium? Okay, we'll come back. This is a paramecium. Helps in என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஏ இஸ் சிலியா. ஓகே, எலியா சிலியா. சிலியா வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹெல்ப்ஸ் இன் கேப்சரிங் ப்ரே. ஓகே, ஹெல்ப்ஸ் இன் மூவிங் ஃபுட் த்ரோ சைட் ஆஃப் லோகோமோஷன். எஸ், ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். ப்ரே கேப்சரிங்க்கு ஹெல்ப் பண்ணாது. போத் ஹெல்ப்ஸ். நோ, ஆக்சுவலி இது சிலியா லோகோமோஷன் ஹெல்ப் பண்ணும், கேப்சரிங் ப்ரே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ சாரி. அந்த சிலியா மூலமா ஒரு கலெட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. பாட்டில் வச்சிருப்போம், ஒரு கலெட் ஃபார்ம் பண்ணி அது சிலியா வந்து பெரிய கஸ்டமர் ஹெல்ப் பண்ணும், லோகோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி. Which one of the following is not a disorder of bone? Bone disorder எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தரைட்டிஸ், இட் இஸ் a bone disorder. ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ரிக்கெட்ஸும் போன். எதனால ரிக்கெட்ஸ் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்ல விட்டமின் டி கம்மியான ரிக்கெட்ஸ் வரும், பவுடெக்ஸ் எல்லாமே. ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ், அத்திரோஸ்க்ளிரோசிஸ் இது வந்து ஒரு போன் டிசார்டர் கிடையாது. இட் இஸ் டிசார்டர் ஆஃப் சீரியஸ் பிளட் வெசல்ஸ்ல அந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறதால எண்டோத்லியம் டேமேஜ்னால நமக்கு அந்த பிளட் வெசல் நேரோ ஆகிடும். அது ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ், அது சீரியஸ் டிசார்டர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி நாட் அ டிசார்டர். ஆப்ஷன் டி. பெட்டல்லா, இந்த செசமாய்ட் போன் ஆல்சோ நோன் அஸ் நீ கேப். பெட்டல்லா நம்ம லோவர் லிம்பில் பார்த்தீங்கன்னா டாசல்ஸ் வந்து 7 நம்பரில் இருக்கும். ஆனால் நம்ம அப்பர் லிம்பில் கார்பல்ஸ் 8 இருக்கும். என்ன ப்ரொபோர்ஷனேட் ஒன்று மிஸ் ஆகுது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நம்ம லோயர் லிம்பில் ஒரு பெட்டல்லா அப்படின்னு ஒரு போன் இருக்கு, நீ கேப்காக ப்ரொடக்ஷனுக்காக. அருமையான ஒரு அந்த ப்ரொபோர்ஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு டாஸில் குறைஞ்சி இருக்கு. ஓகேவா, அந்த ஈக்குவலுக்காக நேச்சர் திங்கு 8. மற்றபடி டாசல்ஸ் கார்பல்ஸ் 8 தான் இருக்கணும். லோயர் லிம்பில் பெட்டல் இருக்கிறதால 7 டாசல்ஸ் இருக்கு. ஸோ பெட்டல் அசஸ் நோன் அஸ் நீ கேப். நம்ம நீக்கு இருக்கல அந்த மேல் தொட்டு பாருங்க, ஒரு ஹார்ட் போன். இட் இஸ் கால்ட் நீ கேப். ஓகேவா, நமக்கு வரணும்னா ஃபீமர், டிபியா, இந்த இடத்துல ஒரு நீ கேப் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதெல்லாம் anatomical diagrams. எல்லாம் ஓகேவா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அந்த நீ ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ஷனுக்காக ஹெல்ப் பண்ணோம். ஓகேவா, நம்ம ஒரு ஆன்டிரேட் டேமேஜ் இருந்துச்சுனாக்கா. ஆப்ஷன் சி. தி ஆக்ரோமியன் ப்ராசஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக்லி ஃபவுண்ட் இன் தி மேமல்ஸ். எங்கே இருக்கும் ஆக்ரோமியன் ப்ராசஸ்? ஜென்ரலி வந்து இது எங்கே இருக்கும்னா ஸ்கேப்புலா இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு, அதோட திங்கில் ஒரு பல்ஜ்டு பார்ட் தான் ஆக்ரோமியன் ப்ராசஸ். அது வந்து ஸ்கேப்புலா இஸ் a பார்ட் ஆஃப் என்ன கர்டில்? பெக்டோரல் கர்டில். பெல்லுக்குள்ள கீழே ஸ்கேப்புலா இங்கே சொல்றது இருக்கும், பெக்டோரல் கர்டில். ஆப்ஷன் பி. பெக்டோரல் கர்டில் ஸ்கேப்புலா, அந்த இடத்துல ஆக்ரோமியன் ப்ராசஸ் ஒரு மேட்டர் இருக்கும். அது வந்து லிகமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு கொடுக்கும் நம்ம சொல்ற ஜாயிண்ட்டுக்கு. அது அப்புறம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பெக்டோரல் கர்டில் ஆக்ரோமியன் ப்ராசஸ். In humans, the radius and ulna are completely fused. Radius ulna என்னது? இந்த லிம்ஸ் ஃபோராம்ஸ். இந்த ஃபோராம்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரேடியஸ் என்னன்னா ஆக்சுவலி இப்படி வச்சிருக்கோமா, அவுட்டர்ல ரேடியஸ், இது வந்து அல்னா. கம்ப்ளீட்லி ஃபியூஸ் டுகெதர். நோ, தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஃபியூஸ். கம்ப்ளீட்லி செப்பரேட்டடும் கிடையாது. இங்கே ஃபியூஸ் இன் தி மிடில் அண்ட் செப்பரேட்டட் தி போத் எண்ட்ஸ். நோ, செப்பரேட்டட் ஆனால் எண்ட்ல ரிலேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு இதெல்லாம் வரையணும் அப்படின்னா ஒரு ரஃபாக வரைகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஓகேவா, மிடில் வந்து செப்பரேட்டடாக இருக்கும், ஆனால் 2 எண்ட்ஸில் வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா, ஆப்ஷன் டி. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டேஷ் ஜென்ரேஷன் ஆக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து சார்கோலெம்மா. ஓகே, இந்த மசில் எண்ட் பிளேட்டில் என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஜென்ரேட் பண்ணோம்? அசிட்டில் கோலைன். அதுதான். ஓகேவா, அசிட்டில் கோலைன் வந்து நம்ம மசில் எண்ட் பிளேட்டில் ரிலீஸ் ஆன உடனே ஒரு ஆக்ஷன் ப்ரொடக்ஷன் ஜென்ரேட் ஆக்ஷன் ப்ரொடக்ஷன் சார்கோலெம்மா வந்து போகும். அங்கே வந்து அப்படியே கால்சியம் கான்ட்ராக்ஷன் அப்படியே சைக்கிள் மூவ் ஆகும். அசிட்டில் கோலைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃபார் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், skeletal muscles mainly.
தி நம்பர் ஆஃப் லம்பர் வெர்டிப்ரே இன் ஹியூமன் வெர்டிபிள் காலம் இஸ் 5. டக்கு நான் வரணும் உங்களுக்கு C7 மொத்தமாக C1 to 7 சர்க்கிள் 7 இருக்கு, thoracic 12, lumbar 5, one sacral, one coccyx. Total lumbar should be L1 to L5, option C. Articulation of the atlas with axis, example of atlas axis வந்து C1 C2 தான். ஓகே, அட்லஸ் ஆக்சிஸ் வெர்டிபிள் C1 வெர்டிபிள் C2 அட்லஸ் ஆக்சிஸ் பேர். அந்த நெக்ல இந்த ஜாயிண்ட், இந்த ஆர்டிகுலேஷன், ஓகே, இதோட ஆர்டிகுலேஷன் வந்து என்ன ஜாயிண்ட்? இட்ஸ் இட்ஸ் அ பியூர் ஜாயிண்ட், ஓகேவா. ஹிஞ்ச் நீ கிளைடிங் வந்து இங்க விஸ்ட் இருக்கக்கூடியது. பாலம் சாக்கெட் should be ஷோல்டர் ஹிப். பியூர் ஜாயின்ட்னா அந்த அட்லஸ் ஆக்சிஸ்க்கான இந்த மூவ்மெண்ட் ஜாயிண்ட் பியூர் ஜாயிண்ட். ஓகே, ஆப்ஷன் டி. டெட்டனை இஸ் டியூ டு, டெட்டனைங் வந்து ஒரு போன் டிசார்டர். நம்ம உடம்புல எப்பெல்லாம் கால்சியம் லெவல் கம்மியாகுதோ அப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு ஸ்பேசம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது அந்த மசில் ஸ்பேசம்ஸ் பிடிச்சிக்கும், மசில் கான்டாக்ட் ஆகும், ஒரு மாதிரி பிடிச்சி பெயின் வர மாதிரி இருக்கும். தட் இஸ் டியூ டு டெட்டனை. ஒரு மாதிரி நர்விங் டிங்லிங் ஃபீலிங்காக இருக்கும். என்ன காசு? லோ கால்சியம், ஓகேவா, பாடி ஃப்ளூயிட்ல. திங் இஸ் லோ கால்சியம். ஓகே, cavity in coxal bone called acetabulum is formed by coxal bone. அஸ்டபுலம்ங்கிறது நம்ம அந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஹிப் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய இதில் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் வரக்கூடாது, இன்கஸும் வரக்கூடாது. இலியம் அண்ட் இஸ்கியம் பியூபிஸ் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம இது உங்கள் லெவலுக்கு தேவையில்லை, பட் ஓகே. நம்ம ஹிப் போன்ல 3 பார்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இலியம், இஸ்கியம் அண்ட் பியூபிஸ். இலியம் ஆன்டீரியர், இஸ்கியம் கொஞ்சம் இலியம் இன்ஃபீரியர், இஸ்கியம் இன்ஃபீரியர், இது சாரி, இலியம் மேலே, இஸ்கியம் கீழே. பியூபிஸ் வந்து நம்மளுக்கு ஆன்டீரியர் பார்ட்டாக வந்து இருக்கும். அந்த ஒரு ஒரு பார்ட்டோட இது வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். அசிட்டாபுலம் எங்கே இருக்கும்னா இட் வில் பி பிஹைண்ட் ஆக்சுவலி பியூபிஸ், அது பார்ட் இன்வால்வ் ஆகாது. ஸோ இலியம் அண்ட் இஸ்கியம் அது வந்து மேற்கொண்டு இருக்கும். நீங்கள் தேவையில்லை. அசிட்டாபுலம் ஹிப் ஜாயின்ல இருக்கும், அதை விட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிப் போன்ல இருக்கும், ஓகேவா. ஐடென்டிஃபை தி செல்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி விச் எக்ஸிபிட் அமீபாய்ட் மூமெண்ட்ஸ். என்ன நம்ம செல்ஸ் அமீபாய்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறதுன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ இட் ஷுட் பி லைக் macrophages and leukocytes, myocytes are muscle cells, and blastocysts. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லியூகோசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் இந்த 2 தான், ஓகேவா. ஆப்ஷன் சி. ஏன்னா ஃபாலிகல்ஸ், நம்மளுக்கு ஃபாலிகல்ஸ் மூவ்மெண்ட் வந்து வேற ஏதாவது இருக்கும். ஆர்பிசி பிளேட்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ், மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது, இதை கேரி பண்ணணும். அண்ட் தென் மேக்ரோஃபேஜ் லியூகோசைட்ஸ் இல்லையா, இந்த மேக்ரோஃபேஜ் லியூகோசைட்ஸ் தான் அந்த அமீபாய்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஷ்ரிங்கேஜ் அண்ட் தென் ஸ்ட்ரீமிங் அந்த மூமெண்ட், ஓகே, ஆக்டின் பாலிமரைசேஷன் மூலம் தான் கொடுக்கும். ஆப்ஷன் சி. ஓகே, தட்ஸ் இட். கரெக்டாக மெயின் திங்ஸ் இந்த போன்ஸ் தான் கேட்பான். எத்தனை போன்ஸு, ஆக்சில் என்ன, அப்பெண்டிகுலர் என்ன, கர்டில் என்ன போன்ஸ் இருக்குது, எத்தனை பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸு, அது ஒரு கிளாசிஃபிகேஷன். ட்ரூ ஃபால்ஸ் ஃபுட்டிங், வெர்டிப்ரா, அது ஒரு கிளாசிஃபிகேஷன். இது வந்து மசில்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. சார்கோமியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லாக தரவாக இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ் என்னென்னு அதை பற்றி ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல அதில் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.